எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் எழுதும் அனைவரையும் நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் சார்பாக வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு ரீசனிங் கிளாஸ் 7ல் வேர்ட் ஃபார்மேஷன், அதாவது வார்த்தை உருவாக்கம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வேர்ட் ஃபார்மேஷன்னா என்ன அப்படின்றத, இந்த வேர்ட் ஃபார்மேஷனில் என்னென்ன டைப்பில் கொஷின்லாம் கேட்பாங்கன்றதை நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்ப்போம். வேர்ட் ஃபார்மேஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட், அதாவது வார்த்தையை எப்படி உருவாக்குறோம், அதுக்கப்புறம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம், எப்படி வரிசைப்படுத்துகிறோம் அப்படின்றது தான் வேர்ட் ஃபார்மேஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் டாபிக். ஓகேவா? இது டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி டாபிக் எப்படிலாம் இருக்குன்னா, ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இன் வேர்ட் ஃபார்மேஷன் எ வேர்ட் இஸ் கிவன். ஒரு வார்த்தையை கொடுத்து அதிலிருந்து என்ன வார்த்தையை உருவாக்க முடியும், இல்லைன்னா இந்த கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளில் எதெல்லாம் உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்களை கொடுத்து வரிசைப்படுத்தாமல் கொடுத்து அந்த எழுத்துக்கள் மூலியமா என்ன வார்த்தையை நம்மளால உபயோகப்படுத்த முடியும், எதை வார்த்தையை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டும் கேட்பாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். மொத்தம் எத்தனை வகைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைப் 1, டைப் 2. டைப் 1 பார்த்தோன்னா வேர்ட் ஃபார்மேஷன் யூஸிங் லெட்டர்ஸ் ஃப்ரம் அ கிவன் வேர்ட். அதாவது கொடுக்கப்பட்ட வார்த்தையிலிருந்து புதுசாக ஒரு வார்த்தையை உருவாக்குறது தான் என்னது, வேர்ட் ஃபார்மேஷன் யூஸிங் லெட்டர்ஸ் ஃப்ரம் த கிவன் வேர்ட். கொடுக்கப்பட்ட வார்த்தையிலிருந்து எழுத்துக்களை எடுத்து உருவாக்குறது, ஒரு புதிய வார்த்தையை உருவாக்குறது தான் என்னது, டைப் 1. டைப் 2 பொறுத்த வரைக்கும் வேர்ட் ஃபார்மேஷன் பை அன்ஸ்கிராம்பிளிங் வேர்ட், அதாவது எழுத்துக்களை வரிசையற்ற முறையில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எழுத்துக்களை வரிசையற்ற முறையில் குழப்பி கொடுத்துருப்பாங்க. அந்த குழப்பப்பட்ட எழுத்துக்களை வந்துட்டு வரிசைப்படுத்தி சீர்படுத்தி நம்ம அந்த சரியான வார்த்தையை கண்டுபிடிக்கிறது என்னது, வேர்ட் ஃபார்மேஷன் பை அன்ஸ்கிராம்பிளிங் லெட்டர்ஸ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைப்லேயே வந்துட்டு மொத்தம் 3 சப் டைப் இருக்கு. ஓகேவா? வேர்ட் ஃபார்மேஷன் யூசிங் லெட்டர்ஸ் ஃப்ரம் த கிவன் வேர்ட்லேயே மொத்தம் 3 டைப் இருக்கு, 3 வகைகள் இருக்கு. மொதல் ஒன்று பார்த்தீங்கன்னா, வார்த்தையை கொடுத்துருவாங்க, வேர்ட் ஹாஸ் பீன் கிவன் ஃபாலோட் பை 4 அதர் வேர்ட்ஸ். ஒரு வார்த்தையை கொடுத்து கீழே 4 வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த கொடுக்கப்பட்டிருக்க அந்த 4 வார்த்தையில் எதை நம்மளால முதல்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு மூல வார்த்தை, ஒரு மெயினான வேர்டு, அந்த வார்த்தையிலிருந்து எந்த வார்த்தையை நம்மளால உருவாக்க முடியாது, ஆப்ஷனில் இருக்க 4ல் எதை உருவாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்கறது தான் என்னது, ஃபர்ஸ்ட் டைப். ஓகேவா? செகண்ட் டைப் எப்படின்னா, அதே மாதிரி தான், பட் என்ன சொல்லியிருக்காங்க, லெட்டர்ஸ். ஓகேவா? லெட்டர்ஸை செப்பரேட்டாக கொடுத்து அந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எ வேர்ட் ஹாஸ் பீன் கிவன் அண்ட் த கேண்டிடேட்ஸ் ஆர் ஆஸ்க்ட் டு மேக் எ நியூ மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ். புதிய அர்த்தமுள்ள வார்த்தைகள். ஓகேவா? அர்த்தமுள்ள வார்த்தைகளை வந்துட்டு யூஸ் பண்ணணும். எப்படின்னா, யூசிங் லெட்டர்ஸ் லைக், அதாவது அவங்களே மென்ஷன் பண்ணிடுறாங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர், அந்த மாதிரி முதல் எழுத்து, 2ஆம் எழுத்து, 5வது எழுத்து, 7வது எழுத்து, அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த எழுத்தெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படியும் கொஷின்ஸ் வரும். 3வது வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட் ஹாஸ் பீன் கிவன் அண்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் ஆஸ்க்ட் டு ஃபார்ம் ஆஸ் மெனி மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ். அதாவது கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையிலிருந்து அதிகபட்சமாக அர்த்தமுள்ள ஆங்கில வார்த்தைகள் எத்தனை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது 3வது டைப். ஓகேவா? அப்படின்றது 3வது டைப். 3வது டைப் நமக்கு இதில் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, எஸ்எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவு. பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? டைரக்ஷன்ஸ்னு சொல்லி கொடுத்து என்ன சொல்லிடுவாங்க, இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ், அதாவது கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளில் வந்துட்டு செலக்ட் த வேர்ட் விச் cannot பி ஃபார்ம்ட், அதாவது இந்த வார்த்தையிலிருந்து இந்த 4 வார்த்தையில் எந்த வார்த்தையை நம்மளால உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எந்த வார்த்தையை நம்மளால உருவாக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்கு, கேரக்டர், CHARACTER, கேரக்டர்னு இருக்கா, TARCER, டார்சர், TARCER இருக்கு, CHARTER, சார்ட்டர் இருக்கு, CHARTER, சார்ட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் HEARTY, ஒய்ன்ற எழுத்து இந்த வார்த்தையில இருக்கா, இந்த வார்த்தையில ஒய்ன்ற எழுத்து இருக்கா, இல்லை இல்லையா? அப்போ எந்த எழுத்து முதலான உள்ள வார்த்தையில இல்லையோ அந்த எழுத்தை கொண்ட வார்த்தையை நம்மளால என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. அப்போ அந்த இதுதான் என்னது, நம்மளுடைய ஆன்சர். ஆப்ஷன் சி, ஹார்ட்டியை தான் நம்ம என்ன பண்ண முடியாது, கேரக்டர்ன்ற வார்த்தையில இருந்து உருவாக்க முடியாது. ஏன், ஹார்ட்டியில ஒய் இடம் பெற்றிருக்கு, கேரக்டர்ல ஒய் இடம் பெறவில்லை. புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியணும். அடுத்து பாருங்க, டைரக்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் 2. ஓகேவா? இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் எ வேர்ட் ஹாஸ் பீன் கிவன்
ஃபாலோட் பை 4 அதர் வேர்ட்ஸ். அதே மாதிரி தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒன் விச் கேன் பி ஃபார்ம்ட், அங்கே முன்னாடி கேனாட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உருவாக்க முடியாத வார்த்தை என்னன்னு கேட்டிருந்தாங்க. இங்கே 4 வார்த்தையில் 3 வார்த்தை உருவாக்க முடியாது, ஒன்று மட்டும் உருவாக்க முடியும். அந்த உருவாக்கக்கூடிய வார்த்தை என்ன, முடியக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க, டெமோக்ரஸின்னு கொடுத்துருக்காங்க. டெமோக்ரஸின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டரில் சீக்ரஸின்னு இருக்கு. எஸ் டெமோக்ரஸியில் இருக்கா, இல்லை. அப்போ இந்த வார்த்தையை நம்மளால உருவாக்க முடியாது. அப்போ இது உருவாக்க முடியாத வார்த்தையில் ஒன்று. அதுக்கப்புறம் மைக்ரோ, ஐ டெமோக்ரஸியில் இருக்கா, இல்லை. அப்போ இந்த வார்த்தையை நம்மளால உருவாக்க முடியாது. ஓகேவா. அதுக்கப்புறம் டீமன் ஓஎன், DEMON, என்னன்ற வர எழுத்து இங்கே இருக்கா டெமோக்ரஸியில், இல்லை. அப்போ டீமனி நம்மளால இதில் உருவாக்க முடியாது. அப்போ ஆப்ஷன் சி மார்சி மட்டும் நம்மளால உருவாக்க முடியும். MARCY, இந்த வார்த்தையை மட்டும் தான் நம்மளால கொடுக்கப்பட்ட வார்த்தையிலிருந்து உருவாக்க முடியும், புதிய வார்த்தையா உருவாக்க முடியும். சொல்யூஷன் சி. ஓகேவா. ஸோ இது அடுத்த டைப். மூணாவது உள்ளது, ஹவு மெனி மீனிங்ஃபுல் இங்கிலீஷ் வேர்ட்ஸ், அர்த்தமுள்ள ஆங்கில வார்த்தைகள் கேன் பி ஃபார்ம்டு யூசிங் லெட்டர்ஸ் ALAP. ஓகேவா. ஸோ இந்த ALAPன்ற வார்த்தையிலிருந்து எத்தனை அர்த்தமுள்ள வார்த்தைகள் நம்மளால புதிய வார்த்தைகளை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ நமக்கு தெரிஞ்ச வொக்காபுலரிஸ், அதாவது வார்த்தைகள் எல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ALEPன்ற ஸ்பெல்லிங்கில் வேற இந்த ஸ்பெல்லிங்கை யூஸ் பண்ணி வேற ஏதாவது வார்த்தைகளை உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கையில் PEAL அப்படின்ற ஒரு வார்த்தையை உருவாக்க முடியும், LEAP உருவாக்க முடியும், PALE இப்படின்ற ஒரு வார்த்தையும் உருவாக்க முடியும். பேல் அப்படின்னா வெளுத்து பேருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஹிஸ் ஃபேஸ் இஸ் பேல், அவன் மூஞ்சி வந்துட்டு வெளுத்து போயிருக்கு, உடம்பு சரியில்லாமல் வெளுத்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லீப்னா என்னது, குதிக்கிறது, தாவறது. ஓகேவா. அதுதான் லீப். பீல்லாம் ஒன்றும் இல்லை. பீல்லாம் வந்துட்டு ஒரு ஓசை, அதிகபட்சமான ஓசை ஏன்னா மணி எழுப்புற ஓசை. ஓகேவா. மணி இருக்கு இல்லையா, கோயில் மணி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மணிகள் எழுப்பக்கூடிய அதிகப்படியான ஓசையை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பீலுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதிகமாக ஆங்கில வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொஷின்ஸை நம்மளால கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இங்கே இந்த வார்த்தையை இந்த எழுத்துக்களை யூஸ் பண்ணி 3 புது வார்த்தைகள், அதுவும் அர்த்தமுள்ள வார்த்தைகள், அர்த்தம் இல்லாத வார்த்தைகள் நம்மளால சும்மா தூக்கி போட முடியாதுங்க. ஸோ அர்த்தமுள்ள வார்த்தைகள் 3 தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேவா. அடுத்தது வேர்ட்ஸ் பை ஃபார்மேஷன் பை அன்ஸ்கிராம்பிளிங் லெட்டர்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இன் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின் a set of English letters given jumbled order. அதாவது குழப்பி எழுத்துக்களை கொடுத்துருப்பாங்க, சீர் இல்லாத வரிசையா இல்லாதபடி எழுத்துக்களை கொடுத்துருப்பாங்க. The candidate is required to arrange these letters to form a meaningful word. அந்த வரிசை இல்லாத எழுத்துக்களை சரியா வரிசைப்படுத்தி, அந்த வார்த்தைக்கு தகுந்தாற்போல் வரிசைப்படுத்தி ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, என்னன்னா ஆல்வேஸ் ட்ரை டு பிளேஸ் த லெட்டர்ஸ் அக்கார்டிங் டு த நம்பர்ஸ். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, குழப்பி கொடுத்துருக்க வரிசைகளுக்கு நல்ல எழுத்துக்களுக்கு கீழே நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க, 1 2 3 4ன்னு சொல்லிட்டு. ஆப்ஷன்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர்ஸை தான் கொடுத்துருப்பாங்களே தவிர எந்த வார்த்தை வரும்னு கொடுக்க மாட்டாங்க. நம்ம வரக்கூடிய கொஸ்டின்ல பார்ப்போம். அதுக்கான எக்ஸாம்பிள பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இலகுவாக புரியும். இங்கே பாருங்க, எக்ஸாம்பிள் 4ல பாருங்க, கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களா, எழுத்துக்களை கொடுத்துட்டாங்க, வரிசை இல்லாதபடி கொடுத்துருக்காங்க, சீர்படி கொடுத்துருக்காங்க. எழுத்துக்களுக்கான எண்களையும் கொடுத்துருக்காங்களா, 1 2 3 4 5 6ன்னு அந்த இடத்துக்கான என்ன கொடுத்துருக்காங்களா, ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எண்களை தான் கொடுத்துருக்காங்க, வார்த்தைகளை கொடுக்க மாட்டாங்க. வார்த்தை கொடுத்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுமே, எண்களை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எண்களை யூஸ் பண்ணி அந்தந்த எண்ணுக்கு என்ன எழுத்து வருமோ அதை யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க, 2க்கு நேராக எண் இருக்கு, 5க்கு நேரம் என்ன இருக்கு, ஏ. இந்த மாதிரி எழுதி பார்க்கணும். 3க்கு நேராக ஆர், 4க்கு நேராக சி, 1க்கு நேராக ஹெச், அதுக்கப்புறம் 6க்கு நேராக பி. இது ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுக்குதா, இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஸோ இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா. ஆன்சர் ஆப்ஷன் டி பிரான்ச்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, 6க்கு நேரம் என்ன இருக்கு, பி இருக்கா, 3க்கு நேரம் ஆர் இருக்கு, அதுக்கப்புறம் 5க்கு நேரம் என்ன இருக்கு, ஏ இருக்கு, 2க்கு நேரம் என், 4க்கு நேரம் சி, 1க்கு நேரம் ஹெச். BRANCH. பிரான்ச்னா என்னது, கிளை, மரக்கிளை தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம பிரான்ச்னு சொல்லுவோமா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் என்னென்ன எழுத்து இருக்கோ, ஒவ்வொரு நம்பருக்கும் என்னென்ன எழுத்து இருக்கோ அதை எழுதி பார்த்தாலே நமக்கு என்ன கிடைச்சிடும், ஆன்சர் கிடைச்சிடும். இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினை என்ன பண்ணணும், நம்ம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும்.
ஸோ இதை வேகமாக நம்ம பழகணும். ஓகேவா? வேகமாக டக்குன்னு நம்பரை பார்த்து பார்த்து போட்டுக்கிட்டே இருக்கணும். 6க்கு பி இருக்குது, அப்புறம் 1க்கு ஹெச் இருக்குது, இந்த மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கணும். 2க்கு என் இருக்குது, அதுக்கப்புறம் 3க்கு ஆர் இருக்குது, 5க்கு ஏ இருக்குது, 4க்கு சி இருக்குது. அந்த மாதிரி எழுதிக்கிட்டே டக்குன்னு எழுதிட்டோன்னா நம்ம 4 ஆப்ஷனுக்கு எழுதும்போது வரிசையாக எழுதிட்டு இருக்கும்போதே ஆன்சர் வந்துட்டு பிலையோ இல்லை ஏலையோ இருந்துச்சுன்னா உடனே கிடச்சிரும். டியில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தாமதமாகும், ஆனால் வேகமாக எழுதிட்டிங்கன்னா அதுவுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அஸ் பர் டிக்ஷனரி. அதாவது டிக்ஷனரியில் வந்துட்டு என்ன முறையில் நம்ம வார்த்தைகளை வரிசைப்படுத்தி இருப்போமோ அந்த முறையை யூஸ் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தைகளை என்ன பண்ணணும், நம்ம வரிசைப்படுத்தணும். அதில் 2 வகை இருக்குது. ஒன்று என்னென்னா, 4 ஆப்ஷனை கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிக்ஷனரி வரிசைப்படி இந்த வார்த்தை எத்தனாவதாக வரும், அவங்க ஒரு வார்த்தையை கொடுத்து எத்தனாவதாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? இன்னொன்று என்னென்னா, வரிசையாக ஒரு 4 இல்லை 5 வார்த்தைகளை கொடுத்து அந்த 5 வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு நம்பரை கொடுத்து இதை டிக்ஷனரி முறைப்படி வரிசைப்படுத்தி கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுதான் இதில் கொடுக்கப்பட்டிருக்க 2 வகைகள். பாருங்கள், எக்ஸாம்பிள் 5 பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் வில் கம் அட் செகண்ட் பிளேஸ் இன் இங்கிலீஷ் டிக்ஷனரி. டிக்ஷனரி படி இந்த கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தையில் எது 2ஆவதாக வரும்னு கேட்டிருக்காங்க. டிக்ஷனரியில் எந்த அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபாபெட் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. ABCD அந்த வரிசைப்படி, ஆல்ஃபாபெட்டிக் வரிசைப்படி கொடுத்துருப்பாங்க. A ஃபர்ஸ்ட்டில் வரும், B செகண்டில் வரும், C தேர்டில் வரும், D ஃபோர்த்தில் வரும். அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ABCD ஃபஸ்ட்டாக வரிசையாக 26 லெட்டர் எழுதிட்டோம், நமக்கு தெரிஞ்சிடும். B முதல்ல வரும். இந்த 4 வார்த்தையில் எது தான் முதல்ல வரும்? B முதல்ல வரும், D 2ஆவதாக வரும், ABCDEF F 3ஆவதாக வரும், அதுக்கப்புறம் தான் N இருக்குது, N 4ஆவதாக வரும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த 4 வார்த்தையில் எது 2ஆவதாக வரும்னு கேட்டிருக்காங்க. எது 2ஆவதாக வரும்? ஆப்ஷன் A டொனேட் தான் 2ஆவதாக வரும். இங்கே பாருங்க, பக்கெட், டொனேட், பூல், அதுக்கப்புறம் தான் என்னது, நாவல். ஓகேவா? அரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் த சீக்வன்ஸ் இன் விச் தே occur இன் டிக்ஷனரி அண்ட் தென் சூஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ். நான் சொன்னாலே அவர் 4 வார்த்தையை இல்லை 5 வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கு நம்பரையும் கொடுத்து அதை வந்துட்டு என்ன பண்ண சொல்லுவாங்க, ஆங்கில அகராதி, அதாவது இங்கிலீஷ் டிக்ஷனரி இருக்கு இல்லையா, அதில் சீக்வன்ஸ் படி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த நம்பர் சீக்வன்ஸை நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டியூனு, டோனு, டேஸ்ட்டு, ட்ரூத்துன்னு 4 வார்த்தை இருக்குது. எல்லாத்துக்குமே முதல் வார்த்தை முதல் எழுத்து என்னவா இருக்குது? T தான் இருக்குது. அப்புறம் 2வது எழுத்தை செக் பண்ணணும். 2வது எழுத்துல எது முதல்ல வருது, A வருதா B வருதான்றதை நம்ம செக் பண்ணணும். இப்போ டேஸ்ட்டு 2வது எழுத்துல முதல் இருக்குது, TA இருக்குது. A தான் என்ன வருது, 2ஆவதா முதல்ல வருது. ஓகேவா? அடுத்தது Aக்கு அப்புறம் என்ன வரும்? UOR இருக்கு. ஸோ ஏக்கு அப்புறம் வரக்கூடிய எழுத்து என்ன? O வரும். அதுக்கப்புறம் ஓக்கு அப்புறம் R வரும். R வருமா? ஆருக்கு அப்புறம் தான் என்ன வரும்? U வரும். அப்போ டேஸ்ட் 1, டோன் 2ஆவது, ட்ரூத் 3ஆவது, டியூன் 4ஆவது. அப்போ 4 2 1 3. முதல்ல எந்த நம்பர் இருக்கு? முதல்ல என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கு. 2ஆவது என்ன நம்பர் இருக்கு? 2 இருக்கு. 3ஆவதா 4 இருக்கு. 4ஆவது என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ 3 2 4 1, 3 2 4 1. ஆன்சர் ஆப்ஷன் B. ஓகேவா? ஸோ இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை தான் நம்ம வந்துட்டு ஆன்சரில் சூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ். கொஷினை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? கொஷின்ஸை ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன சொல்கிறாங்க, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் 1லேருந்து 5 வரைக்கும் இதே இதுதான் ஃபாலோ பண்ணணும். நம்ம வேர்ட் ஹாஸ் பின் கிவன், ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க, அது தொடர்ந்து 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தையை பயன்படுத்தி எந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்க 4 வார்த்தையில் எந்த வார்த்தையை நம்மளால் உருவாக்க முடியாது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த ரூல் எத்தனை கொஸ்டினுக்கு ஃபாலோ பண்ணணும்? நம்ம 1லேருந்து 5 வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஸோ லீகலைசேஷன்ன்றது தான் கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தை. இதிலிருந்து எந்த வார்த்தையை நம்மளால் உருவாக்க முடியாது அப்படின்னா 4 வார்த்தை கீழே இருக்கு இல்லையா ஆன்சர் ஆப்ஷனில், அதில் வரக்கூடிய வார்த்தைகளில் ஏதோ ஒரு லெட்டர் இந்த மெயினாக இருக்கக்கூடிய வார்த்தையில் இல்லை. அந்த லெட்டரை கண்டுபிடிச்சா நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். ஸோ ALERT அலர்ட். ஓகேவா? அலர்ட்னு இருக்கு. அலர்ட்ல R இருக்கு. லீகலைசேஷன்ல R இருக்கா? பிரிச்சு வாசிச்சு பாருங்க. லீகலைசேஷன், லீகலைசேஷன். R அப்படின்ற உச்சரிப்பு எங்கேயாவது வருதா? இல்லை. அப்போ அலர்ட்ல R இருக்கு, லீகலைசேஷன்ல R இல்லை. அப்போ அலர்ட்ன்ற வார்த்தையை தான் நம்மளால என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. அடுத்த வார்த்தைக்கு வாங்க, கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன். ஓகேவா?
ஸோ ஆக்ஷன்ற வார்த்தை இருக்கு, ACTION, ACTION இருக்கு. அடுத்தது UNION, ION இருக்கு, UN இருக்கா, இருக்கு. அடுத்தது நேஷன், NATION, NATION இருக்கு. அதுக்கப்புறம் யூனிசன் இருக்கா, எஸ் தான் இங்க என்ன இருக்கு, வித்தியாசமான வார்த்தை. கண்டிப்பா இந்த மூணும் இருக்குன்னா கண்டிப்பா இது நாலாவது இருக்காது இல்ல, நாலாவது இருக்காது. அப்ப நாலாவது என்னது நம்மளுடைய ஆன்சர். எஸ் கம்யூனிகேஷன்ல இருக்கா, கம்யூனிகேஷன். ஓகேவா? ஸோ எஸ் இல்ல, யூனிசன் தான் நம்மளோட ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஸ்பெசிஃபிகேஷன். அடுத்தது கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தைகளை பாருங்க. பசிபிக், பி இருக்கு, ஏ இருக்கா, ஏ இருக்கு, சி இருக்கு, IFI இருக்கு, சி இருக்கு. பசிபிக் இருக்கு. ஃபேக்ஷன் இருக்கா, FACTION இருக்கு. அதுக்கப்புறம் ஃபெயிண்டிங், FAINTING, ஜீன்ற எழுத்து இங்க புதுசா இருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன்ல ஜி இருக்கா, ஸ்பெசிஃபிகேஷன், ஜி அப்படின்ற வார்த்தை அங்க இருக்கா, உச்சரிப்பு கண்டிப்பா இல்லை. அப்போ என்னது, பெயிண்டிங் தான் நம்மளுடைய ஆன்சர். இங்க பெயிண்டிங் தான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது பெயிண்டிங் தான் நம்மளுடைய ஆன்சரிங்க. அடுத்தது இன்கார்சிரேஷன், மறுபிறவின்னு சொல்லுவாங்களே, அதுதான் இன்கார்சிரேஷன். ஓகேவா? ரிலேஷன், எல்ன்ற லெட்டர் இங்க வருது. ஓகேவா? எல்ன்ற லெட்டர் இங்க வருது. இன்கார்சிரேஷன். ஓகேவா? இன்கார்சிரேஷன்னா ரிலேஷன் எல் இருக்கு, இங்க எல் இந்த இன்கார்சிரேஷன்ல இருக்கா, இல்ல. அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது மெர்ச்சன்டைஸ், MESH இருக்கு, SH இருக்கு. அடுத்தது DICE இருக்கு. இந்த ரெண்டு வார்த்தையும் இருக்கு. CHARM, சி இருக்கு, ஹெச் இருக்கு, ஏ இருக்கு, ஆர் இருக்கு, எம் இருக்கு. கண்டிப்பா அப்ப என்னது, நாலாவது உள்ள வார்த்தை தான் ஆப்ஷன் நமக்கு. CHANCE சார், சி தான் இருக்கேன்னு கேட்பீங்க. சி தான் இருக்கேன்னா சி எத்தனை தடவை இருக்கு, ஒரு டைம் தான் இங்க வந்திருக்கு. அவங்க எத்தனை டைம் இங்க கொடுத்துருக்காங்க, 2 டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவுட் ஆஃப் த ரூல் போதா? ஆக்சுவலா இப்போ வேற ஒரு வார்த்தை இருக்குன்னா நம்ம இதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வேற ஒரு வார்த்தை உருவாக்க முடியாத ஒரு வார்த்தை இருக்குன்னா நம்ம இதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் மற்ற 3 வார்த்தையுமே பெர்ஃபெக்டா இருக்கு. கொடுக்கப்பட்ட வார்த்தையில இருந்து பெர்ஃபெக்டா உருவாக்கலாம், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தையும் திரும்ப போடணும்னு அவசியம் இல்லை. பட் இங்க திரும்ப சிஏ போடுற மாதிரி இருக்கு, இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா சிஏ நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது, in each of the following questions a word has been given followed by 4 other words, one which can be formed. அங்க என்ன கேட்டிருந்தோம், cannot be formed கேட்டிருந்தோம். இங்க can be formed, அதாவது உருவாக்கக்கூடிய வார்த்தை என்ன, உருவாக்க முடிகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தை என்ன, ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரெக்கமெண்டேஷன். ஸோ இதுல இருந்து எந்த வார்த்தையை நம்மளால உருவாக்க முடியும், எந்த வார்த்தையை உருவாக்க முடியும், அதே தான் நம்ம இங்க ஃபாலோ பண்ண போறோம். எந்த வார்த்தை இதுல இல்லையோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணணும். ஸோ கம்யூனிகேட், COMM, யூ அப்படின்ற லெட்டர் இதுல இருக்கா, யூன்ற லெட்டர் ரெக்கமெண்டேஷன்ல இல்ல. ரெக்கமெண்டேஷன். ஸோ இது நம்மளோட ஆன்சர் கிடையாது. அடுத்தது ரிமைண்டர், REMINDER. ஸோ 2 இடத்துல ஆர் வருது, இது வச்சுப்போம். கடைசியில் வேற வார்த்தைகள் வேற எழுத்து ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா நம்ம இதை தான் சூஸ் பண்ணோம். அடுத்தது மெடிக்கோ, MEDICO, மெடிக்கோ இருக்கு, MEDICO. ஸோ இதை நம்மளால உருவாக்க முடியும். அப்புறம் மெடிடேட்ஸ், MEDIS இருக்கா, எஸ் இங்க ஆப்ஷன்ல இங்க வரவே இல்லை, லெட்டர்ல வரவே இல்லை. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. இங்க ஆர் 2 இடத்துல வந்திருக்கனால இதையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். மெடிக்கோவை ஈஸியா நம்மளால இந்த வார்த்தையிலிருந்து உருவாக்க முடியும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, மெடிக்கோ. அடுத்தது ப்ரிப்பரேஷன். நம்ம இப்போ எக்ஸாமுக்கு பண்ணிட்டு இருக்கோம் ப்ரிப்பரேஷன், அதுதான். ப்ரிப்பரேஷன் இல்லாம எக்ஸாம் பாஸ் பண்றது ரொம்ப கடினம், சரியா? ஸோ ப்ரிப்பரேஷன், இதுல இருந்து எந்த வார்த்தையை நம்மளால உருவாக்க முடியும், பேம்பர். எம்ன்ற எழுத்து ப்ரிப்பரேஷன்ல இருக்கா, கண்டிப்பா இல்ல, பார்த்தோன்னே தெரியுது. அடுத்தது ரிப்பீட், REPEAT. ரிப்பீட்டடா படிக்கிறது தான் என்னது, ப்ரிப்பரேஷன். ஆனா ரிப்பீட்ன்ற வார்த்தை இதுல இருக்கா, REPEAT.
டிஇ, இங்கே ஒரு இ இருக்குது, இங்கே டபுள் இ இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நம்ம கன்சிடரேஷனில் வச்சுப்போம். அடுத்தது பார்ட்டிஷன், பிஏஆர்டி பிஏஆர்டி டிஐஓஎன், பார்ட்டிஷன். இங்கே டபுள் டி இருக்கு, இதையும் கன்சிடரேஷனில் தான் வச்சாகணும். அடுத்தது பேரட். ஓகேவா? பிஏஆர்ஆர்ஓடி ஆர்ஆர்ஓடி டிஏ, இங்கே ஒரு ஆர் இருக்கு, ஒன்று இருக்கு, இங்கே ரெண்டாவது ஆர் இருக்கு. ஸோ 2 ஆர் இங்கே இருக்கு ஆல்ரெடி. ஓகே, நம்ம எக்ஸ்ட்ரா ரிப்பீட் பண்ணலை, பட் இங்கே ஆல்ரெடி இருக்கு. ஓடி ஓடி பேரட். அப்போ இந்த வார்த்தையை நம்மளால ஈஸியாக உருவாக்க முடியும், எந்தவித எக்ஸ்ட்ரா லெட்டரும் இல்லாமல் நம்மளால உருவாக்க முடியும். ஸோ என்னது? ஆப்ஷன் டி, பேரட் தான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது அல்ட்ரா நேஷனலிசம். அல்ட்ரா நேஷனலிசம். ஸோ இங்கே வந்துட்டு என்ன வார்த்தைகள்லாம் உருவாக்க முடியுதுன்னு பாருங்க. அல்ட்ரா மாடர்ன், ஆப்ஷன் பிக்கு போங்களேன். அல்ட்ரா மாடர்ன் இருக்கு, ஒரு புது வார்த்தையே இருக்கு, மாடர்ன். நேஷனலிசம்ல மாடர்ன் வருதா? இல்லை. அப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது அல்ட்ரா ஈஸ்ட். அல்ட்ரா ஈஸ்ட், யூஎல்டிஆர்ஏ இருக்கு, யூஎல்டி எல்லாத்துலேயுமே அல்ட்ரா இருக்கு. அல்ட்ரா, இது தூக்கிட்டோம். அல்ட்ரா அல்ட்ரா ஈஸ்ட், ஐஎஸ்டி எக்ஸ்ட்ராவா இருக்கான்னு பாருங்க. அல்ட்ரா போக இங்க ஐஎஸ்டி இருக்கா பாருங்க, ஐஎஸ்டி இருக்கா? இருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, உருவாக்க முடியுது நம்மளால. ஓகேவா? இங்க யூஎல்ஏடிஇ, உலுலேட். யூஎல் 2 யூஎல் இருக்குங்க, ஆனால் இல்லை, அதனால இது கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது இமீடியட்லி. இமீடியட்லி அப்படின்றது இருக்கா? ஸோ இமீடியட்லேருந்து டயலக்ட் அப்படின்ற வார்த்தையை உருவாக்க முடியுமா? முடியாது. ஏன்னா டிஐஏ ஓகே, பிரச்சனை இல்லை. எல்இ ஓகே, பிரச்சனை இல்லை. சீன்ற லெட்டர் இமீடியட்லியில் இல்லை, இமீடியட்லியில் சீன்ற லெட்டர் இல்லை. அடுத்தது லிமிட்டட். எல்ஐஎம், எம் இருக்கு, எல் இருக்கு, ஐயும் இருக்கு, ஐ 2 இடத்துல இருக்கு. ஓகே, ஃபைன். டிஇடி, எல்ஐஎம்ஐ டிஇடி, எல்ஐஎம்ஐ டிஇடி, லிமிட்டட். உருவாக்க முடியுது, உருவாக்க முடியுது. டயாமீட்டர், டயாமீட்டர் இமிடியட்டில் ஆர் கிடையாது, அதனால இதை எலிமினேட் பண்ணிடலாம். டிக்டேட், 2 இடத்துல டி இல்லை, அதனால இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி, பி தான். ஓகேவா? அடுத்தது என்னது? சாம்பியன்ஷிப்ல இருந்து ஓப்பன்ற வார்த்தையை உருவாக்க முடியுமா? ஓபிஇஎன், என்ற லெட்டர் இல்லைங்க, எம் தான் இருக்கு, என் இல்லை, அதனால ஓப்பன் யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது ஓபிஎம், ஓபிஐயூஎம், யூன்ற வார்த்தை சாம்பியன்ஷிப்ல இல்லை, ஸோ அதையும் நம்மளால உருவாக்க முடியாது. அடுத்தது ஒப்பீனியன், OPINION. ஸோ ஒப்பீனியன் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அடுத்த நேஷன், சாம்பியன்ஷிப்ல டி இல்லை, ஸோ அதனால நேஷன் நம்மளால யூஸ் பண்ண முடியாது, உருவாக்க முடியாது, ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கிராம்பிள், அதாவது ஜம்பிள் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, குழப்பி குழப்பி கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நம்மள கரெக்டான வார்த்தையை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன, GICODNக்கு 1 2 3 4 5 6 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 1 4 3 6 5, 2 1 4 3 6 5. ஸோ 2க்கு வேல்யூ என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க? ஐக்கு 1க்கு G, 4க்கு O, 3க்கு C, 6க்கு N, அதுக்கப்புறம் 5க்கு D. IGOCND, இது ஒரு வார்த்தையை நம்மளால ஃபார்ம் பண்ண முடியலை. அடுத்தது ஆப்ஷன் பிக்கு வாங்க. 4 3 2 6 5 1, 4 3 2 6 5 1. ஸோ 4க்கு என்ன கொடுத்துருக்காங்க? O கொடுத்துருக்காங்களா? 3க்கு C, 2க்கு I, 2க்கு I, 6க்கு N, 5க்கு D, ஐக்கு G. OCINDG, இது ஒரு வார்த்தையை உருவாக்குதா? இல்லை. அடுத்தது 6 5 2 3 1 4, 6 5 2 3 1 4. 6க்கு என்னது? N, 5க்கு D, 2க்கு I, NDI. அடுத்தது 3க்கு C, ஐக்கு G, 4க்கு என்னது? O, NDICGO, அதுவும் ஒரு வார்த்தையை உருவாக்கலை. அப்போ கண்டிப்பாக என்ன, ஆப்ஷன் டியா தானே இருக்கணும். ட்ரை பண்ணி பார்த்துருமா? 3 4 5 2 6 1, 3 4 5 2 6 1. ஸோ 3க்கு என்ன லெட்டர் வருது? C, 4க்கு
ஓ, 5க்கு டி, 2க்கு என்ன வருது ஐ, 6க்கு என், 1க்கு ஜி. கோடிங் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, கோடிங் அண்ட் டிகோடிங். ஸோ கோடிங்ன்றதான் என்ன கொடுத்துருக்காங்க, GICODN. இந்த மாதிரி லெட்டர்ஸ் நம்பர்ஸ்க்கு லெட்டர்ஸ் எழுதினாலே நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். சரியா? அடுத்தது XOMP, சாரி XOMLCP. ஸோ இதை பார்த்தாலே நமக்கு ஒரு சிலருக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காம்ப்ளெக்ஸ் எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். என்ன பண்ணிடலாம், COMPLEX பார்த்தோன்னே தெரியுற மாதிரி வார்த்தையெல்லாம் என்ன பண்ணிடுங்க, கண்டுபிடிச்சி எழுதிடுங்க. எழுதிட்டு அதுக்கு கொடுத்துருக்க லெட்டர்ஸை நம்பர்ஸை அது கீழே எழுதுங்க. சிக்கு எத்தனை 5, ஓக்கு 2, எம்முக்கு 3. 5 2 3 எதெல்லாம் ஆரம்பிக்குது, சியும் டி ஆரம்பிக்குது. அப்போ கண்டிப்பாக ஏபி கிடையாது. அடுத்தது பிக்கு எத்தனை லெட்டர் 6, 5 2 3 6. ஸோ கடைசி லெட்டர் பாருங்க, இங்கே கடைசி லெட்டர் 2 லெட்டர் தான் மாறி இருக்கு. எக்ஸுக்கு என்ன வருது, 1 வருது. அப்போ கடைசியில் எது 1ன்னு முடியுதா? ஸோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன். இந்த மாதிரி டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். தெரிஞ்ச வார்த்தைகளுக்கெல்லாம். தெரியாத வார்த்தைகளுக்கு தான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி எழுதி போட்டு நம்பர் எழுதி கண்டுபிடிக்கணும். தெரிஞ்ச வார்த்தைகளுக்கு வார்த்தையை எழுதிட்டு டக்குன்னு அது கீழே நம்பரை போட்டால் நமக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும். அடுத்தது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அஸ் பர் டிக்ஷனரி. ஓகேவா? அகராதியில் உள்ளபடி வார்த்தைகளை அகரவரிசையில் எழுதணும். சரியா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் வில் கம் த செகண்ட் இன் இங்கிலீஷ் டிக்ஷனரி. ரெண்டாவது என்ன வரும், எல்லா முதல் எழுத்துக்கும் எதில் ஆரம்பிக்குது, கியூவில் ஆரம்பிக்குது. இரண்டாவது எழுத்துக்களும் கியூவில் ஆரம்பிக்குது, யூவில் ஆரம்பிக்குது. சரி, யூ. மூணாவது லெட்டருக்கு வாங்க. மூணாவது லெட்டர் இங்கே ஏ இருக்கு, ஐ இருக்கு, ஐ இருக்கு, இ இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஏ தான் முதல்ல வரும். கரெக்டாக? அப்போ குவாக், QUACK, குவாக் ஃபர்ஸ்ட் வந்துடும். அடுத்தது QUIT இருக்கு, QUICK இருக்கு, QUE இருக்கு. ஐ ஃபர்ஸ்ட் வருமா, இ ஃபர்ஸ்ட் வருமா? ABCDEFGHI. ஐக்கு முன்னாடி இ வந்துருது. அப்போ என்னது, கொஸ்டின் தான் செகண்ட் வரும். கொஸ்டின் தான் செகண்ட் வரும். லெட்டர்ஸ் நிறைய இருக்கு, அதனால கடைசியாக வரும்லாம் கிடையாது. வார்த்தையில என்ன எழுத்துக்கள் இருக்கு, எழுத்துக்கள் தான் மேட்டர். என்ன வரிசையில வரணுன்றது தான் மேட்டர். ஓகேவா? ஸோ கொஸ்டின் தான் என்னது, ரெண்டாவது வரும். அவங்க ரெண்டாவது தான் கேட்டாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது அரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் இன் த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அண்ட் சோஸ் த ஒன் தட் கம்ஸ் இன் த தேர்ட் பிளேஸ். மூணாவதா எது வரும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் மூணாவதா என்ன வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே முதல்ல எதில் ஆரம்பிக்குது, ஜியில் ஆரம்பிக்குது. ரெண்டாவது எழுத்து ஆறில் இருக்கு, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. மூணாவது இ, கிரீட். இங்கே ஐ இருக்கு, இங்கே ஓ இருக்கு. ஓகேவா? ஸோ இ ஃபர்ஸ்ட் வந்துருமா, GR இ. அது கிரீட்டா கிரேட்டான்றது நமக்கு சந்தேகம் வேணாம் இப்போதைக்கு. ஏன்னா அவங்க ரெண்டை பற்றி கேட்கல, மூணாவது உள்ளது தானே கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கிரீட் GREல வந்துடும். மூணாவது எதில் வரும், GRIல வரும். GRIல வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓ வந்துட்டு நாலாவதா வரும். GRO நாலாவதா வரும். ஓகேவா? அடுத்தது 20வது கொஸ்டின். வருஷம் எப்படி பார்த்தோன்னா இது 15வது கொஸ்டின் நினைக்கிறாமா. அரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் இன் த சீக்வன்ஸ் இன் விச் த அக்கர் இன் டிக்ஷனரி அண்ட் லொக்கேட் த வேர்ட் அட் த தேர்ட் பிளேஸ். மூணாவதா வரக்கூடிய வார்த்தை எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாடலில் தான் மூணாவதா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ட்ரி, என்ஷூர், எவ்ரி. ஸோ EN EV. ஸோ இதில் எது கடைசியாக வருது, முதல்ல கடைசியாக வரக்கூடியது என்னது, இ. ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே. என்ன எல்லாத்துக்கும் காமனாக இருக்கு. இங்கே ரெண்டாவது லெட்டர் என்ன இருக்கு, வி இருக்கு. டிக்கு மட்டும் வி இருக்கு, ரெண்டாவது லெட்டர். ஸோ விக்கு முன்னாடி என்ன, அப்புறம் என்ன, கண்டிப்பாக விக்கு முன்னாடி என்ன வந்துடும். அப்போ டி தான் கடைசியாக வரும், இவி தான் கடைசியாக வரும். ஸோ இங்கே என்னது, EN. இங்கே என்னது, எஸ் இருக்கு, டி இருக்கு, டி இருக்கு. ஸோ STUVW. ஓகேவா? ST இருக்கு. ஓகேவா? டீக்கு அப்புறம் என்னது இருக்கு, ஆர் இருக்கு, இங்கேயும் ஆர் இருக்கு. ஸோ ஆர். இங்கே ஒய் இருக்கு, இங்கே EAT இருக்கு. கண்டிப்பாக இ தான் என்னது, ரெண்டாவது வரும். ஒய் மூணாவது வரும். ஸோ என்ட்ரி தான் இதில் இருக்கு, மூணாவது இடத்துல இருக்கு. என்ட்ரி தான் எத்தனை இடத்துல இருக்கு, மூணாவது இடத்துல இருக்கு. இங்கே என்னது,
இவ்வளோ நேரம் எத்தனாவது இடத்துல என்னென்ன வார்த்தைகள் வரும்ன்றதை பார்த்தோம். இப்போ சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ரூக், பேண்டிட், பிராண்ட், பிரைட். ஓகேவா? எல்லாமே பிஆர். இங்கே 3 வார்த்தைகள் பிஆரில் இருக்குது, ஒன்றே மட்டும் பிஏஏல இருக்குது. அப்போ பிஏ தான் ஃபஸ்ட்டு வரும். பிஏ தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இதை வச்சே முதல்ல நம்ம ஆப்ஷனை எலிமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டாவது வரக்கூடியதான் முதல்ல பிஏ தான். அப்போ 2 தான் முதல்ல வருது. ஸோ 2 எதெல்லாம் முதல்ல ஆரம்பிக்குது? ஆப்ஷன் ஏல இல்லை, ஆப்ஷன் டியில் இல்லை. இதுக்கு மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? அடுத்த பாருங்க, பிஏ வந்துருச்சா? அடுத்தது பிஆர், பிஆர், பிஆர். இதில் 3வது எழுத்து என்ன இருக்குது? ஐ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இங்கே ஓ இருக்குது. கண்டிப்பாக ஏ தான் 2வதாக வரணும். கரெக்டாக ஏ தான் 2வது லெட்டராக வரணும். பிராண்ட். ஸோ பிராண்ட் எத்தனை? 3. 2 3 ஏல ஆரம்பிக்குது. 2 3. அடுத்தது பிஆர், ஐ 3வதாக வருமா? ஐக்கு அப்புறம் தானே ஓ வரும். அப்போ பிரைட் 2 3 4 1. 2 3 4 1 தான் நம்மளுடைய விடை இங்க. சரியா? அடுத்தது ரிமெம்பர், ரிப்போர்ட், ரிப்பீட், ரிஜெக்ட். ஆர்இ, 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 ஆர்இ. 3வது லெட்டர் தான் இங்கே மேட்டர். ஜே, பி, பி, எம். ஓகேவா? ஸோ இதில் எது முதல்ல வரும்? ஜே தான் முதல்ல வரும். அப்போ 4வது தான் முதல்ல வரும். அடுத்து இது முதல்ல வரும். அடுத்தது பிபிஎம். ஜேக்கு அப்புறம் எம் தான் 2வதாக வரும். ஸோ 4 1. 4 1 எங்கெல்லாம் இருக்குது? ஆப்ஷன் பியில் இல்லை, ஆப்ஷன் டியில் இல்லை. அடுத்தது ரிப்பீட், ரிப்போர்ட். அடுத்த 4வது லெட்டர் பார்க்க வேண்டிய நேரம் இது. இங்கே 4வது லெட்டர் என்ன இருக்குது? இ இருக்குது, இங்கே ஓ இருக்குது. இ முதல்ல வருமா, ஓ முதல்ல வருமா? இ தான் கண்டிப்பாக வரும். ஸோ 4 3 1 2. 4 3 1 2 தான். சரி, 4 1 3 2. 4 1 3 2. ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய விடை. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஈகிள், எர்த், ஏர்லி, ஈச். ஸோ ஈகிள் இஏ, எர்த் இஏ, ஏர்லி இஏ, ஈச். 3வது லெட்டர் பாருங்க, சி, ஆர், ஆர், ஜி. ஸோ இதை முதல்ல எது வரும்? ஆர் இருக்குது, சி இருக்குது, ஜி இருக்குது. சி தானே முதல்ல வரும். அப்போ 4. 4ல் ஆரம்பிக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் எங்கே இருக்குது பாருங்கள்? 2 ஆப்ஷன் இருக்குது. ஏக்கு இருக்குது, சிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஆர் இருக்குது, ஜி இருக்குது. கண்டிப்பாக ஜி தான் முதல்ல 2வதாக வரும். ஸோ 4 1. 4 1 இதில் இருக்குது, ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். இந்த மாதிரி குயிக்காக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்ப எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இது வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்தாச்சு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வந்துட்டு உங்களுக்கான ப்ராக்டிஸ். இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கமெண்ட் செக்ஷனில் ஆன்சரை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ முதல் 2 கொஸ்டின் இருக்குது. இது என்னது? cannot be found. ஓகேவா? அதுதான் முக்கியம். இங்கே அதை கவனித்து தான் நம்ம பண்ணணும். நம்ம இதை கவனிக்காமல் இங்கே போய் மாற்றி பண்ணிட்டோன்னா நம்ம பண்ணதுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு பிரயோஜனம் எல்லாமே போயிடும். பாருங்கள் இந்த 2 கொஸ்டினை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இங்கே என்ன இருக்குது? cannot. என்ன இருக்குது? cannot. இங்கே எத்தனை கொஸ்டின்? மொத்தம் 4 கொஸ்டின் இருக்கா? ஸோ இந்த 4 கொஸ்டின் மொத்தம் எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்கேன்? 6 கொஸ்டின் கொடுத்துருக்கேனா? அதுமாரி இந்த 3 தான் வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஓகேவா? வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடியதில் கேட்டிருக்காங்க. 3 தான் என்னது? வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடியதில் கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய 6வது கொஸ்டின் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த சீரிஸ். அதாவது டிக்ஷனரியில் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ண சொன்னோம் இல்லையா? அந்த கொஸ்டின். ஓகேவா? டிக்ஷனரியில் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ண சொன்னது தான் என்னது? 6வது கொஸ்டின். 6வது கொஸ்டின் டிக்ஷனரியில் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.